Hi friends, welcome to JJ bujjima tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா blouse-ல stitch பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத ஒரு சின்ன இதா நம்ம சொல்ல போறேன். எதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஆல்ரெடி இந்த கப்பு டாட்டுக்கு ஒரு வீடியோ, பட்டிக்கு ஒரு வீடியோ, நெக்குக்கு ஒரு வீடியோ, நெக்ஸ்ட் வந்து பட்டி வி பட்டிக்கு ஒரு வீடியோ, சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோன்னு இந்த ப்ளவுஸையே நான் 5ஆக டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கப்பு டாட்டு, ஓகேவா? கப்பு டாட்டு கஸ்டமர் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கான்னு ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க. ப்ளவுஸில் எப்படின்றத சொல்கிறேன். ப்ளவுஸில் வந்து இதாக இருக்கா, நீங்கள் ப்ளவுஸ் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதாக இருக்கா, இந்த கோடு வந்து கிராஸாக இருக்கும், அவ்வளோதான். இந்த கோடு வந்து கிராஸாக இருக்கும். இப்போ இது வந்து நேராக இப்படி இருக்குது, இல்லைனா இப்படி இருக்குது. இந்த ஒன்று இந்த ஷேப்பில் இருக்கணும், இல்லை மேலேருந்து கீழே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு. இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கப்பு வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கோம். ரெண்டாவது பட்டி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம், சரிங்களா? பட்டியில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று இன்வெர்சிபிள் இல்லை நான் இன்வெர்சிபிள். இந்த மாதிரி 2 டைப். ஒன்று பிசுறு தெரிஞ்சும் இல்லை பிசுறு தெரியாமல் நம்ம தைக்கிறது வந்து எப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வந்து பட்டி, கொக்கி பீஸு, வி பட்டி, இந்த 2 தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம், சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இதை தைக்கிறப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அப் அண்ட் டவுன், இந்த அப் அண்ட் டவுன் வருதான்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? இந்த அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப் அண்ட் டவுனை கீழே தான் வந்து சரி பண்ண முடியும். சப்போஸ் கீழே வந்து ஃபஸ்ட்டு பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் இதை வந்து மேலே தான் வந்து நெக்குக்கிட்ட தான் வந்து சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த அப் அண்ட் டவுன் வந்து எல்லாருக்கும் வர்ற ஒரு மிஸ்டேக் தான். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அதுக்கப்புறம் கப்பு வந்து கப்புலேயுமே என்னென்னா அளவு கூட கூட இந்த கப்பு டாட்டோட அளவும் கூடும். அதையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, கவனித்து பாருங்கள். பார்த்துட்டு ரெண்டாவது இந்த ஸ்லீவோட ஓப்பன், இந்த நம்ம அளவு ப்ளவுஸோட ஸ்லீவுக்கும் இதையும் நம்ம இப்படி வந்து நல்லா கரெக்டாக வச்சு பார்க்கணும், சரிங்களா? இந்த ஸ்லீவும் அந்த ஸ்லீவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு சில பேர் இதையும் வந்து செக் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, சரிங்களா? இதை செக் பண்ணிக்கணும். இதே சேம் நீங்கள் ஒரு சைடு மட்டும் எப்போவுமே பார்க்கக்கூடாது. சேம் இதே மாதிரி இந்த சைடும் வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு இந்த சைடுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு எம்மிங் பண்ணணுன்னா எம்மிங் பண்ணிக்கோங்க, ஸ்லீவுக்கு எம்மிங் பண்ணணுன்னா எம்மிங் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் அளந்து பார்க்கணும், சரிங்களா? ஃப்ரண்ட் பீஸோட கை இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்தையும் பிடிச்சிட்டு அளந்து பார்க்கணும் கரெக்டாக. இப்படி அளந்து பார்க்கணும். நமக்கு கரெக்டாக அளக்கிறப்போ கையை நான் இப்படி வச்சுருக்கனால உங்களுக்கு சரியாக இதாக மாட்டேங்கி, அளக்கிறப்போ 2 கரெக்டாக இருக்குது. இந்த வி பட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது அளவு ப்ளவுஸில், இது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து இந்த பட்டி பீஸே வந்து பெருசாக இருக்கக்கூடாது துணி, ஓகேங்களா? இதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் வந்து 3 தையல் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். சப்போஸ் இங்கெல்லாம் வந்து அளவு பார்த்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழேயும் அளவு பார்த்து ஒரு வாட்டி பிடிச்சிக்கோங்க. இது வந்து வி பட்டி, வி பட்டியோட வி பட்டியை தான் வந்து நீங்கள் வைக்கணும். வச்சு இப்படியே அளக்கணும், சரிங்களா? கரெக்டாக இருக்கணும். எந்த இடத்துல கூடுது குறையுதுன்றத நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக இருக்குது நமக்கு ப்ளவுஸு. சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்போ உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கூட, அதாவது நம்ம ப்ளவுஸ் வந்து கூட இருக்குது அப்படின்னா இந்த டாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இந்த டாட்டில் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. இப்போது சில பேரோட இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, எல்லாம் பார்ப்போம், ஆனால் நம்ம வந்து இந்த நெக்கை பார்க்க மாட்டோம். அவங்க இப்போ எனக்கு கொஞ்சம் இறக்கம் வேணும்னு சொன்னதுனால நான் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா இந்த நெக்கையும் நம்ம வந்து அளந்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் இந்த நெக் பீஸ் வந்து அளப்பாங்க. அதாவது இது இருக்கா, இதுலேயும் வந்து கொக்கி பீஸோடு தான் வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து இதுவும் நமக்கு தப்பாக தான் வரும். சரிங்களா? வந்து சரி, கரெக்டாக தான் இருக்குது. கொக்கி பீஸோட இந்த கொக்கி வி பட்டியை நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இதையும் நம்ம அளக்கணும். அளக்கிறப்போ ஷோல்டர் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? இது வந்து பா நெக்குன்றனால நமக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். மற்றபடி கரெக்டாக தான் எல்லாமே வரும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போது மோஸ்ட்லி இந்த ப்ளவுஸே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் தனித்தனியாகவே அழகாக வந்து பாட்டாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஸ்டாண்டர்டாக நான் எதுவுமே ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் கமெண்ட்லேயே சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிடுவேன், இல்லை வீடியோவாகவே போட்டுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.